பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது தொடரப்பட்ட 5 வழக்குகளிலும் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதால் அவர் இன்று விடுவிக்கப்பட்டார். கூடன்குளம் போராட்டத்தின் போது தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறிய வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வள்ளியூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. மாமல்லபுரத்தில் நடைபெற்ற சித்திரை விழாவில் வன்முறையை தூண்டும் விதமாக பேசியதாக கூறி ராமதாஸ் மீது 2 வழக்குகள் தொடரப்பட்டன. விழுப்புரத்தில் தடையை மீறி போராட்டத்தில் பங்கேற்றது, மதுரையில் ரஜினி ரசிகர்கள் மீதான தாக்குதல் வழக்கு உள்ளிட்ட வழக்குகளில் ராமதாஸ் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்குகளிலும் கூடன்குளம் போராட்ட வழக்குகளிலும் அவருக்கு ஜாமீன் கிடைத்ததை அடுத்து சிறையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் தான் கைது செய்யப்பட்ட போது அலைகழிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அறிவிக்க முடியாத ஒரு எமர்ஜென்சியை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னிய மக்களுக்கும் இந்த அரசு அறிவிக்காமல் அறிவித்திருக்கிறது.